பாஜகவின் மூத்த அரசியல் தலைவராக பயணித்த யஷ்வந்த் சின்ஹா ஜார்க்கண்டில் புதிய அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக அறிவிப்பு. மறைந்த பிரதமர் வாஜ்பாயின் பாதையில் பயணிக்கும் வகையில் அடல் விசார் மஞ்ச் என்ற கட்சியை தொடங்குகிறார். வாஜ்பாயின் அமைச்சரவையில் சின்ஹா மத்திய அமைச்சராக பணியாற்றியவர். திருமணம் பற்றிய கேள்வியால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக ராகுல் வருத்தம். காஷ்மீரில் கலந்துரையாடல் போது மாணவி ஒருவர் திருமணம் பற்றி எழுப்பிய கேள்விக்கு அது பற்றி எந்த திட்டமும் இல்லை என ராகுல் பதில். மகாராஷ்டிராவில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்த சம்பவத்தால் டெல்லி அரசியலில் வீசும் புயல். சிலை உடனடியாக சீரமைக்கப்படும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புனரமைக்க 2000 கோடி வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியினும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். நகைச்சுவை நடிகர் பிஜிலி ரமேஷ் சென்னையில் காலமானார். கோலமாவு கோகிலா படத்தில் திரையுலகில் அறிமுகமான பிஜிலி நட்பே துணை, கோமாளி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபரானால் அமெரிக்கா பேரழிவை சந்திக்கும் என எலான் மஸ்க் எச்சரிக்கை. ட்ரம்ப் அதிபரானால் அமெரிக்க ஜனநாயகம் காக்கப்படும் என கருத்து. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதலால் பதற்றம். எல்லை தாண்டி மீன்பிடித்த புகாரில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை கைது செய்தது. போக்குவரத்து ஊழியருக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு இன்று ஏற்பாடு. சென்னை குரோம்பேட்டையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் அரசு அதிகாரிகள், போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழ்நாட்டிற்கான 573 கோடியை மத்திய அரசு நிறுத்தி வைப்பு. புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசு நிராகரித்ததால் 573 கோடி நிதியை நிறுத்தி வைத்ததாக தகவல். அரசியலில் இருந்து விலகப் போவதாக வெளியான கருத்துக்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி திட்டவட்ட மறுப்பு. கடைசி வரை பகுஜன் சமாஜ் கட்சியை வழிநடத்துவேன் என்றும் உறுதி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.